பைத்துல் முகத்தஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களுக்கு இமாமாக இருந்து தொழுகை நடத்திய மஸ்ஜித். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், நான் கஅபாவில் ஹிஜ்ர் எனும் வளைந்த பகுதியில் இருந்தேன். நான் பயணம் மேற்கொண்டது பற்றி என்னிடம் குறைஷியர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போது பைத்துல் முகத்திஸில் உள்ள சில பொருட்களை பற்றி என்னிடம் அவர்கள் கேட்டனர். ஆனால் அவை என் நினைவில் இருக்கவில்லை. அப்போது நான் மிகவும் வருந்தினேன். முன்பு எப்போதும் அந்த அளவுக்கு நான் வருந்தியதே இல்லை. உடனே அல்லாஹ் பைத்துல் முகத்திஸை எனக்கு காட்சியாக காட்டினான். அதை பார்த்து கொண்டே அவர்கள் கேட்ட ஒவ்வொன்றுக்கும் சரியான தகவல்களை தெரிவித்தேன். பைத்துல் முகத்திஸில் இறை தூதர்களில் ஒரு குழுவினர் இருந்தனர். அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் யமனிகளான ஜனூஆ குலத்தை சேர்ந்த மனிதரை போன்று உயரமான திரண்ட உடல் உள்ள மனிதராக இருந்தார்கள். அங்கு மரியமின் மைந்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களிலே என் தோழர் ஊர்வா பின் மஸ்ஊத் அஸ்-ஸஹாபி அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயலுடையவராக இருந்தார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். மக்களில் அவர்களுக்கு மிக நெருக்கமான சாயல் உடையவர் உங்கள் தோழர் நான் தான். அப்போது தொழுகையின் நேரம் வந்துவிடவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் தலையை தாங்கி தொழுகை நடத்தினேன். தொழுகை முடிந்த போது என்னிடம் ஒருவர், முஹம்மதே, இதோ இவர்தாம் நரகத்தின் காவலர் மாலிக், அவருக்கு சலாம் சொல்லுங்கள் என்று கூறினார். நான் அவரை நோக்கி திரும்பிய போது அவர் முந்திக் கொண்டு எனக்கு சலாம் சொல்லிவிட்டார். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம் 278வது ஹதீஸ்.